இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிற்கான வாக்குத்தத்தமான வசனம்: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, எலியா தீர்க்கதரிசியை நினைத்து பாருங்கள். பெரிய அற்புதங்களை செய்தவர். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் முற்றிலுமாக சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே என்று மரணத்தை கூட விரும்பினார். அவர் எங்கே தவித்தாரோ அங்கேயே கர்த்தர் அவரை சந்தித்தார். அவருக்கு புசிப்பதற்கு கொடுத்து அவருடைய சோர்வை மாற்றினார். எலியாவின் சோர்வு உண்மையானது, உங்களது சோர்வும் உண்மையானது. அதை நீங்கள் மறைக்க தேவையில்லை. ஆனால் எலியாவுக்கு புதிய வழியை காட்டிய அதே இயேசு இப்பொழுதும் உங்களை விட்டு விலகவில்லை. உங்கள் சோர்வு உங்கள் தோல்வி அல்ல, அது கர்த்தரின் பலனுக்காக நீங்கள் காத்திருக்கும் ஒரு ஆயத்த காலம். ஒரு கழுகு எப்படி புயல் காற்றை எதிர்கொண்டு தன் சிறகுகளை அடித்து உயரே செல்லுமோ, அதுபோல உங்கள் கவலையையும் தடைகளையும் கிருபையாக மாற்றும் வல்லமை இயேசுவினிடம் உண்டு. அவர் உங்களை விழுந்துவிட விடமாட்டார். மாறாக உங்கள் பலவீனத்தில் அவரே பலனாக வந்து உங்களை தாங்குவார். இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுவே, இதோ உமது பிள்ளைகள் மனதளவில் சோர்வோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எலியாவிற்கு ஒரு மரத்தடியில் புதுபலனை கொடுத்தது போல இப்பொழுது இவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் இவர்களுக்கு புதிய தெம்பை தாரும். இவர்களின் கண்ணீர், கவலைகள் மற்றும் பாரங்களை உமது கிருபையினால் மாற்றும். இவர்கள் ஓடும் ஓட்டத்தில் இளைப்படையாமல் உமது சத்தியத்தை நம்பி கழுகுகளைப் போல உயிரே எழும்பட்டும். இவர்களுக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு அடியிலும் உமது கிருபை இவர்களை வழிநடத்தட்டும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்ற உமது பிள்ளைகளை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஸ்கூல், காலேஜஸ்க்கு போகக்கூடிய பிள்ளைகளையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவைகள் அநேகமாக இருக்குது ஏசப்பா. இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக முற்றிலுமாய் பேரு பேராய் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.